கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சர்வைவல். சர்வைவல் நார்மல் டிஃபிகல்ட்டி அப்புறம் எல்லாம் ஓகே. ரிசோர்ஸ் சீட்ஸ் கீப் இன்வென்ட்ரி. சரி வேணாம், நம்ம நார்மலாகவே விளையாடுவோம். கிரியேட் நம்மளை எங்கேயோ காட்டு பகுதியில் ஸ்பான் பண்ணி விட்டுருக்குறாங்கோ. இது ஏதோ புதுசாக இருக்குது கைஸ். என்னடா அது? சரி, நம்மளோட வேலையை மரத்தை உடைக்க வேண்டும், அதை பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றிடுவோம். இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுப்போம். இங்கே வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஆயுதங்கள். ஃபஸ்ட்டு ஸ்வாட் ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் ஷவல் ஒன்று, அப்புறம் ஹோ ஒன்று, அப்புறம் ஃபென்ஸு வேறு நிறையா செய்யணும். ஸோ ஃபென்ஸு செய்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு வேணுமா? ஃபென்ஸ் ஓகே. இப்போதைக்கு நம்ம மைனிங்க்கு போவோம், மைன் பண்ண ஆரம்பிப்போம். ஃபுட்டுக்கு நம்ம ஃபுட்டுக்காக ஃபார்மிங் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோனோட இதெல்லாம் எடுத்துப்போம். டார்ச் கோல் வந்து மைனிங் பண்ணாதான் கிடைக்கும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆயுதங்களை பூரா ஸ்டோனாக மாற்றணும். செகண்ட் வந்து நமக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணணும். அப்புறம் நைட்டு தங்குறதுக்கு வீடு ரெடி பண்ணணும். அதுக்கு பெட்டுக்கு வந்து ஆட்டை சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது கைஸ்.
கிராஃப்டிங் டேபிள் இதில் உடைக்கலாமா? இப்போ வந்து என்ன வேணும்? ஸ்வாடு ஒன்று, பிக்காக்ஸ் ஒன்று, எக்ஸ் ஒன்று, போ ஒன்று. இப்போ வந்து இன்வென்ட்ரியில் கொண்டு வர வேண்டியதான். இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இது எப்படி தூக்கி போடுறது வேற மறந்து போச்சு கைஸ். கைஸ் எப்படி தூக்கி போடுறது மறந்து போச்சு கைஸ். நானே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போதைக்கு என்ன ஆஹா வெள்ளாட்டை பார்த்தாச்சு. இனி நம்ம கம்முன்னு இருப்போமா? போயிட்டு நமக்கு தேவையான பெட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஒன்று தான் இருக்குது கைஸ். 2 இருந்தால் கூட ப்ரீடு பண்ணலாம். பண்ணி இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு கிடைச்ச வரைக்கும் எடுத்துப்போம். ஓகே, இத்தனை உள் வேணும். 3 உள் வேணும் கைஸ். 3 உள்ளுக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஐட்டம் அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஐ கரும்பு. இங்கே ஒன்று இருக்கு. இன்னும் ஒன்று எங்கேயாச்சும் சுற்றி முற்றி விளாடு இருக்கா பாருங்கோ. ஐயா கிடச்சிருச்சு. இது அடிக்குது காய்ஸ். சரி, இங்கே ப்ரௌன் இருக்கு, ஒயிட் இருக்கு. இல்லை என்ன பண்ணுறது? இப்போ அதுக்கு உட்டு வேறு வேணுமாக. இங்கே அந்த உட்டு இன்னைக்கு நிறைய உட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இருட்டாக போகுது. இருட்டாயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன வீடாட்ட கட்டி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வில்லேஜ் தேடி போவோம். கோழி சாப்பாடு குடு.
ஓகே, இந்த இடத்துல போடுவோம். இங்கே அந்த கிரிப்டிங் டேபிள். ஃபஸ்ட்டு பெட்டு செய்வோம். பெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 இதை எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஓகே, அதுக்கு முன்னாடி இது பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம். எடுத்துடலாம். இப்போ பெட்டுக்கானது பெட்டு கிடைச்சி. இப்போ பெட்டு செஞ்சாச்சு. அதுக்குள்ள இருட்டாச்சு. சரி, தூங்குவோம் நம்ம. பெட்டோட எடுத்தாச்சு. இப்போதைக்கு இங்கேயே ஒரு டெம்பரரியாக ஒரு வீடை போட்டு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம். நல்லா ரிசோர்ஸஸ் நிறைஞ்ச காடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸுக்கு 1 போதும். எங்கே அந்த ஃபர்னஸ்? ஃபர்னஸை இப்படி வைக்கலாம். உள்ள கோழிக்கறியை போடுவோம். வெளியே இங்கே எல்லாத்தையும் அங்கே தூக்கிடுவோம். இது இங்கே போடுவோம். அங்கே ஒரு பன்னி இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம். கோழி நன்றி. கோழியை ப்ரீட் பண்ணால் நமக்கு நல்ல இது தானே. ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாருங்க, ஒரு வெள்ளாடு ஜாம்பி. வாடா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. போயிட்டு ஃபஸ்ட்டு தேவையான ஃபென்ஸு செய்யணும். ஃபென்ஸுக்கு குச்சி வேணுமா? குச்சி இப்போதைக்கு ஒரு 15 ஃபென்ஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு கோழிக்கான இடத்த ரெடி பண்ணிடலாம்.
கேட்டை மறந்துட்டேன் காய்ஸ். கேட்டு இப்போ இந்த கோழியே உள்ளே கொண்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சீடை கையில் எடுக்கணும். சீடு இல்லையே. என்ன காய்ஸ், ஒரு சீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு சீடு. ஒரு சீடு கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். எங்கே எங்கே போனாய்? கோழியை காணோம். வந்துருச்சு. வா வா இங்கே உள்ள வா. ஓகே, அந்த கோழிக்கு டைம் முடிஞ்சு போச்சு. இந்த கோழி வேச்சு கரெக்டாக கொண்டு உள்ளே வைப்போமா, உள்ளே சாத்தி அடைச்சி வைப்போமான்னு பார்க்கலாம். இங்கே அது உள்ளாவா இந்த கோட்டிக்குள்ள. ஓகே, இந்த கோட்டை கூப்பிடுவோம். முடிடுறோம். சரி, நம்ம ஒரு 2 கோழி அடித்தோம்ல, அதோட கறி இருக்குது. அதை போட்டுருவோம் ஃபர்னஸில். இங்கே ஹெல்த் வேலையாக இருக்குது. ஓகே, வேறு எங்கேயாச்சும் கோழி இருக்கா? வெள்ளாடு தான் இருக்குது கைஸ். வெள்ளாட்டுக்கு ஹே வேணும். ஹேக்கு ஃபார்மிங் பண்ணணும். எங்கே அந்த ஹோ இருக்குது, ஆனால் சீடு வேணும்ல. ஓகே, நமக்கு இந்த இடம் போதும். இந்த கரும்பு சாப்ளிங்ஸை நட்டு விட்டு போவோம். இதெல்லாம் இங்கே நட வேண்டும். மீன் இருக்குல்ல, அதை போய் அடிப்போம். கைஸ், என்ன கைஸ் அடிக்க மாட்டேங்கிறான்? எவனோ அடிக்கிறான் கைஸ் உள்ள இருந்துக்கிட்டு. இந்த பையனா? புலக்கா பையா, பார்த்தாடி ஹெல்த் இல்லை. இவன் கூட போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தை ஏற்றிக்கலாம். இருக்கிற கரும்பை நட்டு விட்டுட்டு
இப்போதைக்கு சீட்ஸ் தான் தேடணும். சீட்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படுது. இது என்னன்னே தெரியல கைஸ், அப்டேட்டில் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த சீட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுவே டைம் நிறையா போயிடுச்சு. இந்த வீடியோ டைம் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். இதோட பார்ட் 2 உங்களுக்கு வரும்.